ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்ல பதிமுகமா நம்ம ஃபேஸ்க்கு எப்படி 5 விதமா யூஸ் பண்றதுன்னு உங்களோட ஷேர் பண்றேன். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா கேரளால இது ரொம்பவே பாப்புலர். அவங்க எல்லாருமே இந்த ட்ரிங்க் அதிகமா எடுத்துப்பாங்க. இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டா க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். ஒவ்வொரு ரெமெடி முடியும் போதும் அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணலான்றது நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போலாம். பதிமுகம் இப்படி தான் இருக்கும். இதை நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் லிங்க் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் 15 ருபீஸ் தான் வரும். பதிமுகம் தண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஹோல் வீடியோக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பதிமுகம் சேர்த்துக்கிறேன். பதிமுகம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பின்னாடியே மெஷர் மட்டும் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு. நீங்கள் அதையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் மட்டும் ரெடி பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 பீஸே போதுமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகுது. 5 to 10 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸில் இப்படி தான் இருக்குது. நல்லா பாயில் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். இந்த தண்ணி நேச்சுரலாகவே நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம், ஆக்னியை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை எங்காவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். கூலிங் எஃபெக்டும் இருக்குது. 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலரில் இருக்குது. கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் இதை தண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் எம்டி ஸ்டொமக்லையும் குடிக்கலாம், ஒரு ஆஃப்டர் ஃபுட்டும் நீங்கள் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணால் குடிக்கலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ரெகுலராக தண்ணி குடிக்கிற மாதிரி தான். அதில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். பட் இப்போ நான் நோ சுகர் டயட்டில் இருக்கிறதுனால நான் ஹனியை ஸ்கிப் பண்ணிடுறேன். டோனர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண பதிமுகம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். டோனரை மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் இதை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. டோனரை ஃப்ரிட்ஜில் 2 to 3 வீக்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்கன்னா 3 to 5 டேஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம விட்டமின் இ கேப்சூலும் சேர்த்துருக்கோம். ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் தனியாக ஒரு 4 ட்ராப்ஸ் சேர்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். காட்டன் யூஸ் பண்ணி கொஞ்சமாக டோனர் எடுத்து ஃபுல் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்னோட pH வேல்யூவை பேலன்சிங்காக வச்சுருக்கோம். ஸ்கின்னை பிரைட்டாக எங்கே க்ளோயிங்காக வச்சுருக்கோம். ஓப்பன் போர்ஸை ஷ்ரிங்க் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் இருக்க ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும். ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணுறதுக்கு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பதிமுகம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கிளிசரின் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசரை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. டோனர் ஈரமாக இருக்கும் போதே சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசரை ரூம் டெம்பரேச்சரில் 1 வீக்கும் ஃப்ரிட்ஜில் 2 to 3 வீக்ஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ பதிலாக இந்த பதிமுகம் பீசஸே நான் மேலே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோயிங்காக பிரைட்டாக வச்சுருக்கோம். ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரிமூவ் பண்ணும். ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா அது ஃபேட் ஆகும். ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுலில் ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன்.
1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாவு ஃபேஸில் சூட் ஆகுமோ நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பதிமுக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் மாஸ்கோட கன்சிஸ்டன்சி ரொம்ப கிளாஸியாக ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும். ஃபேஸ் மாஸ்க்கு க்ளீன் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங்கை வந்து ஃபீல் பண்ண முடியும். டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகியிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவுலில் 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் பதிமுகம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டோம். ஸ்க்ரப்பை ஃப்ரிட்ஜில் 3 மந்த்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் 2 வீக்ஸும் ஸ்டோர் பண்ண முடியும். வாரத்துக்கு 2 வாட்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சிருக்கும். ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸும் க்ளோயிங்கும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் பதிமுகமாக நம்ம ஃபேஸுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு ஹேருக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெமெடிஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.